ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பைபிள் ஒரு வசனம் நான் படிக்கிறேன். ஃபஸ்ட்டு தெசலோனியன்ஸ் முதலாவது தெசலோனிக்கருக்கு எழுதிய இந்த நிருபம் 5 அதிகாரம் 5 வசனம் 14-15. சாரி 16-17. Rejoice always. எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும். Pray without ceasing. எப்போதும் ஜெபம் பண்ணணும். சரி, ஹல்லேலூயா. இந்த வசனம் நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், உங்களுக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எப்போதுமே நம்ம என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அந்த வசனம். First Thessalonians chapter 5 verse 16 and 17. சரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது உண்மையில்லை சாட்சி. 2019 நான் ஊழியர் பண்ணிருக்கேன். நிறைய பேர் தெரியும், நான் நல்லா ஒன்றா திருவிழா ஒன்றா இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்றது யாருக்குமே தெரியாது. நான் ஆன்லைன் ஆஃப்லைன் எல்லாமே ஊழியம் பண்ணிட்டுருக்கேன். நான் ஊழியம் பண்ணும்போது ஆந்திராவுக்கு போயிருந்தேன். ஆந்திராவுக்கு போய் நிறைய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டேன். 2019 கிட்டத்தட்ட ஒரு 32 சர்ச்சு நான் பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சகோதரி நான் சந்திச்சுட்டேன். அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன் என்கிட்ட. ஐயா, எனக்கு எனக்கு பணம் இருக்கு, நாங்கள்லாம் ரொம்ப வசதியுள்ள ஃபேமிலி, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு ஒரே ஒரு மகன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னம்மா உங்களுக்கு குறைன்னு கேட்டேன். அப்புறமா என்ன சொன்னாங்க, இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னுடைய பர்சனல் நம்பர் ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஏம்மா அழுகுறேன்னு கேட்டேன். இல்லை, நான் ஒரே ஒரு பையனுக்கு ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். என்னாச்சு, எனக்கு பணம் இருக்குது, காசு இருக்குது, ஆனால் மன நிம்மதியாக போச்சு. ஏம்மா இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டேன். எனக்கு அவங்க சொல்கிறாங்க, டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வரா வீட்டுக்கு, ஃபஸ்ட்டு. 2வது ஊர் சுற்றுறான். 3வது எந்த வேலைக்கும் போக மாட்டேன். அப்போ இந்த 3 கேரக்டர் ஒரு மனிதன் நம்மளுக்குள்ள இல்லைன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள். 1 ஊர் சுற்றிக்கிட்டு, 2வது எந்த வேலைக்கு போகாமல், 3வது தண்ணி அடிச்சுட்டு தான் என்ன ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சும்மா நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள். ஏழுமே ஆரம்பிக்க வாழ்க்கை வேஸ்ட். எல்லா பிரச்சனையும் தானாக தேடி வரும். பிரச்சனை ஒன்றோட ஒன்று தேடி வரும். கடன் ஆயிரும், வேலை பண்ணலாமும் கடன் பிரச்சனை வரும். என்ன சொல்றீங்க? அப்போ ஊர் சுற்றினா பேர் கேட்டு போயிடும். தண்ணி அடித்தா இதுக்கு மேலே மோசமாக போயிடும். யாரும் தப்பாக நினைக்காண்டா இது ஒரு உண்மையில்லை சாட்சி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த 3 கேரக்டர் அவங்களுக்குள்ளே இருந்தது. அந்த அம்மா டெய்லி ரொம்ப ஒரு 3 நாள் டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தாங்க என்கிட்ட போயிடுச்சு. ஜெபம் பண்ணுங்க, ஜெபிங்க பிரதர், ஜெபம் பண்ணது எல்லாம் சரியாக போயிடும் சொல்கிறாங்க. நிறைய பேர் நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ண சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அப்போ நான் பார்த்தேன், ஏன்னா அது ரொம்ப போச்சு, ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களே, என்ன செய்யணும்மா அது பண்ணும்போது அவங்க சொன்னாப்ப, அம்மா நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது, நீ முழங்கால் போட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சிட்டு நீ ஜெபம் பண்ணு. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம். சரியாக யாரும் பேச வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் யாரும் பேசக்கூடாது. பாருங்க, நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு வீட்டில் சீரியல் பார்க்குறோம், இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த சீரியல் இருக்குது, ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்ப்போம். சரிதானே? இது அதோட ரொம்ப முக்கியமான கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் ரொம்ப கவனமாக கேட்கும். அப்போ அந்த அம்மா சொல்லும்போது நான் சொல்லிட்டேன் ஒரே வார்த்தையில், நீங்கள் ஜெபம் பண்ணுமா, கண்டிப்பாக 6 மாதம் கர்த்தர் பதில் தரலாம் சொல்லும்போது சொல்லிட்டேன். அந்த அம்மா ஓகே. அப்போ நான் என்னாச்சும் ஒரு 8 மாதம் போயிடுச்சு. 8 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா, இல்லை இப்போ என் பையன் ஊழியம் பண்ணுறது ரெடி ஆகிட்டாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்,
அப்போ தான் எனக்கு உண்மையான விஷயம் தெரியுது. என்ன தெரியுமா? இதுதான் இந்த வசனம் சொல்லுது, எப்போதும் ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கணும். அந்த அம்மா முருகல் போட்டு ஜெபம் பண்ணாங்க. எதுக்காக ஜெபம் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. இதுதான் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையில கூட என்ன தெரியுமா வேணும்? ஃபஸ்ட்டு இவங்களுக்காக, ஊருக்காக ஜெபம் பண்ணணும், நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட்டு எது சொன்னேன், நம்மளுக்காக ஜெபம் பண்ணணும். ஐயா, இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவே, நான் வந்து இன்னைக்கு இந்த வேலை நான் தொடங்க போகிறேன். என்னோட வேலை நான் போய் எங்கே பண்ணணும் சரி எனக்கு போயிடுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. ஈவன் நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் நம்ம பாரத்தில் ஐயா, நான் நடந்து போயிட்டுருக்கேன், பாம்பு வரும், பூச்சி வரும், வண்டி வரும். ஏன் நிறைய வாடி இங்கே பாருங்க, ராயல் சிட்டி வாங்க, நான் வேகமாக ஓடி வரேன். பாதையில் என்னங்க எனக்கே தெரியாது. எனக்கு அப்பாவே தானே. ஒரு நாள் என்னாச்சு, ரொம்ப பிரச்சனை. தம்பி என்ன சொல்ல விடமாட்டேன்ட்டான், பையன் ஜார்ஜி. அவங்ககிட்ட தள்ளி விட்டு வந்துட்டேன். அப்படின்னா விடல. அப்போ எங்கள் அம்மா கூட வந்துட்டான் பின்னாடியே. அப்போ என்ன, நான் நடந்து போயிட்டே இருக்கேன், பாம்பு செருப்புலேருந்து போகுது. பார்த்துக்குங்க எப்படி, என் செருப்பு தாண்டி ஜஸ்ட்டு அப்பா வந்து பின்னாடி எடுத்துட்டான் சின்ன பையன். என்னடா பாம்பு பண்ணுறான், டக்குன்னு நின்று பார்த்தா வால் தெரியுது, பால் உள்ளு போயிடுச்சு, வால் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு. பாருங்க, கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட நல்லவர் பார்த்தீங்களா, அவர் நன்மை செய்கிறவர். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, ஜெபம் நம்ம எங்கே போனாலும் சரி ஜெபம் பண்ணலாம். இயேசுவே, நான் இங்கே போகிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க. நான் நடந்து போகும்போது எனக்கு தொலையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சா, நீ யாருக்குன்னு சொல்லாத, பக்கத்தில் சொல்ல உங்களை வந்து என்ன சீப்பாக நினைப்பான். ஐயோ பாவம், என்ன பாருங்க, சில சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு பிரச்சனை ஆனால் எனக்கு வந்து இது மாதிரி இன்னைக்கு சாப்பாடு இல்லை எனக்கு நான் சொல்லி அவர்கிட்ட சொன்னு வச்சுக்கோங்களேன். ஓ சரி, ஓ அப்படியா, இப்போ கஷ்டமாக இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனால் பின்னாடி போய் நம்ம பஸ் இருப்பாங்க. இது நான் நேச்சுரலாக பார்த்துருக்கேன், என்னோட வாழ்க்கையில் நடந்தது. அதனால் எந்த கஷ்டம்னா சரி யார்கிட்ட சொல்லாது. நீ பரவாயில்ல, நம்மளை உருவாக்கிற கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லுங்கள். அவர் மட்டும்தான் இதெல்லாம் செய்வார். ஏன்னா அவருக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்மளுக்கு என்ன வேணுமோ அவருக்கு தெரியும். இதுதான் எப்போ என்ன சொல்கிறாங்க தான், என்னை கூப்பிடியா, என்னை கூப்பிடு, நீ யாரும் மனிதன் நம்பாத. ஈவன் ஜிசிஎம் யாருன்னா சரி, அவங்களுக்கு பிடிச்சதா வச்சுக்குவாங்க, பிடிக்கலையா வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு ஆண்டவர் என்ன தெரியுமா, எப்போதும் நம்ம கை விட மாட்டார். கை தட்டுங்க. அதே போலதான் அப்ப அந்த பையன்கிட்ட கேட்டேன், என்னப்பா நடந்தது வாழ்க்கைன்னு கேட்டேன். சொல்றாங்க, அண்ணே எங்க அம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, நான் திட்டிட்டு போவேன். என்ன சொல்ல, திட்டிட்டு போவேன், வேற வேலையான்னு சொன்னேன். ஆனா ஒரு நாள் நல்ல அவர் வந்து நல்ல வசதியான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பார்ட்டி போயிருக்காங்க. பார்க்கலாம் தெரியும் நம்மளுக்கு, எல்லாமே எல்லாம் அவங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிடுவாங்க. ஃபுல்லு போதை நடந்து வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது வண்டியில் வரும்போது கீழே வந்துட்டான். எங்கே போய் வந்துட்டு தலையில் உள்ள தண்ணிக்குள்ள போய் விடுவான். தண்ணியில் விழுகும்போது என்ன ஆகும், ஒன்றும் தண்ணி அடிச்சுட்டு போகும். ஆனால் அவர் அறியாமலே ஒரு மனிதரை வச்சு என்ன பண்ண, கை பிடிச்சிட்டு அந்த சைடில் போட்டாங்க. ஏன்னா அது வந்து எங்களுக்கு தெரியும், அந்த ஆள் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். அந்த ஆள் எப்படி தெரியுமா, ஒரு ஆள் அதுக்குள்ளே விழுந்தாலே குறைக்க மாட்டான், கரெக்டாக இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பாதை அந்த வாய்க்கால் வந்து பெருசாக இருக்கும், அது ரொம்ப ஆழம், ஒரு 2-3 ஆள் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவர் என்ன பண்ணாங்கன்னா சைடில் அப்படி எடுத்து போட்டு போயிட்டாங்க. ஏன்னு பார்த்தா அவருக்கே தெரியல, கண்ணு முடிச்சு பார்த்தா தெரியும். அப்போ வீட்டுக்கு வந்துட்டாப்புல. வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாங்க, என் பையன் வந்து இந்த மாதிரி தெரியுறான், ஊர் சுற்றுறான், தண்ணி அடிக்கிறான், வேலைக்கு போக மாட்டான், இயேசுவே என் குடும்பத்தை பாதுகாப்பு. என் பையனுக்கு அந்த லட்சம் கூட ஜெபம் பண்ணும்போது நடுசாமலாம் அவங்க பையன் போகிறான். போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன தெரியுமா, அம்மா இனிமேல் வந்து எந்த பாவனை செய்ய முடியாது. ஏன்னா உன் இயேசு இல்லை, கடவுள் வந்து ஜீவனுள்ள கர்த்தர். யார்? ஜீவனுள்ள தேவன். ஒரு பொருள் நம்மளை வந்து கைவிட மாட்டார். நான் வந்து உன்னுடைய நீ ஜெபம் பண்ணுறேன், உண்மையாக உன்னுடைய கடவுள் தான் என்னோட கை பிடிச்சி தூக்கியிருக்காரு. இனிமேல் வந்து எந்த பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருக்குமா இல்லையா? சத்தமா சொல்லல, ஏன் சந்தோஷமா இருக்குமா? இந்த மாதிரி அற்புதம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணும். நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன தெரியுமா, பல பிரச்சனைகள் வரும், பல
மோசமான சுச்சுவேஷன் நம்ம போயிடுவோம். இருந்தாலும் மனசு சோர்ந்து போகக்கூடாது, என்றைக்குமே கூட தளரக்கூடாது. நம்ம ஜீவனில் தேவன்கிட்ட நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி பாருங்க, இத்தனை பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்காச்சும் கிடைக்குமா? நிறைய பேர் கிடைக்காது. கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுருக்காங்க, அவனுக்கு வந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை அவங்க வாழ்க்கையில். நம்மளுக்கு என்ன அவ்வளோ நம்ம ஏழையாக இருக்கலாம், ஆனால் நமக்குள்ள என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்கா இல்லையா? அலையா சொல்லுங்க, அலையா. அப்போ இதே நம்ம எல்லாருமே சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ண மட்டும்தான் நம்ம வேலைகள் வந்து நடக்கும். சில பேர் வந்து நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு மீட்டிங்ஸ் போகிறோம், ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம். இது நமக்கு முக்கியம் இல்லை. நம்ம அன்றாட ஒரு தேவை வேண்டும். நம்ம வந்து ஏழையாக இருக்கிறோம். நம்ம ஏழையாக பிறந்தது தப்பு இல்லை, ஏழையாக இருக்கிறது தப்பு இல்லை. ஏன் அது ஒரு முக்கியமான காரணம் தெரியுமா? நம்ம எல்லாரும் நல்லா தான் சம்பாதிக்கிறோம். எனக்கு தெரியும், நம்முடைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, அன்றாட வேலைக்கு போகிறாங்க. அது என்ன பண்ண முடியுது நம்மளால்? சில வகையில் வந்து அது வந்து தக்க வச்சுக்க முடியல. ஏன்றது நம்ம ஒருத்தர் நம்மளாம் சோதிச்சு பார்க்கணும். ஏன் நம்ம குடும்பத்தில் கடனாக இருக்கும்? ஏன் நம்ம வாழ்க்கை வந்து பிரச்சனை பார்க்கணும் தெரியுமா? இதுதான் சேராத சேர்க்கை. சேராதாரத்தோடு சேர்றது, புரியுதுங்களா? சேராதாரத்தோடு சேர்றது, ஏன்னா சீக்கிரா சில வேலைகள் செய்கிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும். இனிமே வந்து நம்ம மக்களுக்கு எல்லாருக்குமே சரி, இந்த ஜிசிஎம் சார்பாக இந்த அபேண்டன்ட் ரிலேஷன்ஸ், ஒதுக்கப்பட்ட உறவுகள், இது ஏன் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் தெரியுமா? நிறைய பேர் ஒரு காலத்தில், நான் சின்ன பையனாக இருக்கும்போது என் ஹாஸ்டலில் வந்து ஒரு 8 வயசில் ஹாஸ்டல் அனுப்பிச்சு விட்டாங்க. ஹாஸ்டல் அனுப்பிச்சு விட்டாங்க போது யாருமே வரமாட்டேன், என்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நான் வசதியாக இருக்கேன். சொல்லுங்க, எப்படி இதெல்லாம் இருக்காங்க? சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்க. வசதியாக இருக்கிறவங்க வந்திருக்காங்க. இத்தனை வருஷம் 8 வருஷம் சேர்த்துட்டு 2 மாதம் ஒரு வேலை தான் வருவாங்க. 10 ரூபா கொடுப்பாங்க. 10வது போகும்போது தான் 100 ரூபாய் எனக்கு தெரியும். நான் 10வது படிச்சுட்டு இருக்கும்போது. அப்புறம் நான் முக்கால்வாசி வாழ்க்கை நான் ஹாஸ்டலே போயிடுச்சு. 20 வருஷம் இப்படியே ஹாஸ்டலில் போயிடுச்சு. 21 வயசுல நான் கல்யாணம் பண்ணேன். உங்க வந்து நிம்மதியாக இருந்தேனா? இல்லை. இங்கே வந்து ட்ரெயினில் ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 10 வருஷம் நான் வேலை பார்த்தேன். காலை 4 மணிக்கு போவேன். சில பேர் தெரியும், சில பேர் தெரியாதுன்னு சொல்கிறேன். சாயந்தரம் 10 மணி 11 மணி அவங்க கிட்ட இருக்கு. அப்படியெல்லாம் 11 வருஷம் கஷ்டப்பட்டேன். 2018 வியாபாரம் பெருகி போயிடுச்சு, அதோட அதிகம் போயிடுச்சு. எப்படி வாங்கி எப்படி மாற்ற பார்த்தீங்களா? அப்போ ஏன் இது தெரியுமா? நான் பைபிள் கார் ட்ரைனிங் முடிக்கும் போது இது ஒரு விஷயம் இப்படியே இருக்கணும். நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா நிறைய பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி நீ வந்து பைபிள் ட்ரைனிங் முடி, நீ இப்படி இருப்ப, நீ டைரக்டர் ஆயிடுவேன். அப்படியே பைபிள் ட்ரைனிங் முடிச்சா என்ன ஆயிடுவேன்? பெரிய பாஸ்டர் ஆயிடுவேன், டைரக்டர் ஆயிடுவேன் என்னடா சொன்னாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் என்ன பண்ணாங்க? அவங்களே கைவிட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க. பைபிள் ட்ரைனிங் மும்பையில் படித்தேன், 4 வருஷம் முடித்தேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க முடிச்சுட்டே எனக்கு வேலை தரல. உனக்கு பார்வை தெரியாது, நீ எங்கே போய் முடிவு பண்ணுவேன்? உனக்கு வழியே ஒழுங்காக பார்த்து போக தெரியாது, நீ வந்து இன்னொருக்கிட்ட போய் ஏசுகிறான்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அதோட நான் வந்து போயிட்ட வாழ்க்கையில் அது அந்தெல்லாம் நடந்த சுச்சுவேஷனோட தான் நான் வந்து தமிழ்நாடு வந்தேன். 2004 தமிழ்நாடு வந்தேன். ரொம்ப ஏமாற்றம் என் வாழ்க்கையில், ஒரு நிம்மதி கிடையாது. அப்போ 10 வருஷம் எந்த விஷயத்துக்கும் நான் போனதில்லை. யாரும் நான் கண்டிப்பாக யாருக்கும் ஃபோன் பண்ணல. எங்கள் ஆளுங்க எங்கே இருக்கா எனக்கு தெரியாது, நான் எங்கே இருக்கேன் அவங்களுக்கு தெரியாது. அப்போ நான் ஒதுக்கப்பட வரணும் தானே? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, சொந்தமாக சொல்லுங்க. இதே நிலைமை தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கு. நான் சொல்கிறேன், உங்களுக்கு சில பேர் சொல்ல மாட்டேங்க. உண்மையில இருக்காதே உங்களுக்கு. ஏன் உங்களை வந்து நம்ம குடும்பங்கள் நம்மளுடைய ரிலேஷன்லாம் நம்ம நல்லா நேசிச்சு நம்ம நல்லா பார்க்கணும். ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம்? இருக்க மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் எல்லாரும் வசதியாக இருக்கீங்க, நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனால நம்ம வாழ்க்கை வந்து நம்ம தான் தக்க வச்சுக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. யார் செஞ்சு போகாதீங்க. ஏசு நேசிக்கிறார், பணத்தில் அந்த பணம் கொட்டும், ஒன்றும் கொட்டாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வசனத்தை குறை சொல்லலை, மக்களை குறை சொல்கிறேன். பணத்தில் வரும் எப்படி கொட்டும்? கஷ்டப்படணும், நம்ம வேலை செய்யணும். அந்த வேலை செய்யும் போது நம்மளை கையில் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.